வீடியோல நீங்க டேட்டா, இன்ஃபர்மேஷன், டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சின்ன ரீகேப்ல சொல்றேன். டேட்டானா ஒரு ரா ஆப்ஜெக்ட். ஸோ என்ன சொல்றது, எதை பத்தியும் இல்லாம ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி இல்லாம எல்லா விஷயமும் கலந்த மாதிரி இருக்கிறது. இன்ஃபர்மேஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்யூம். அதாவது ஒரு மீனிங்ஃபுல் டேட்டா, ஒரு கம்பெனிக்கு தேவையானது உங்களை பத்தி தேவையான விஷயத்த மட்டும் நீங்க காமிக்கிறது, அதுதான் இன்ஃபர்மேஷன். அடுத்தது டேட்டாபேஸ். ஏதோ ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் சி டிரைவ், டி டிரைவ், இதெல்லாம் என்னன்னா ஒரு ஸ்டோரேஜ், ஒரு பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் தான் வந்து டேட்டாபேஸ். அடுத்தது இது ஓகே, டேட்டாபேஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்போ நான் அந்த அந்த ரெஸ்யூமை போய் நான் டெலீட் பண்ணும், அப்டேட் பண்ணும், இதெல்லாம் என்னன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். இது எதை வச்சு பண்ணுவீங்க? ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு பண்ணுவீங்க, இங்க போகணும் அங்க போகணுங்கிறது. அதுதான் லாங்குவேஜ். இந்த இடத்துல யூஸ் பண்றது SQL. அதுக்கப்புறமா இதை பத்தி எல்லாம் படிக்கிறது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அடுத்தது இதுக்கும் ஆரக்கலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஸோ கம்பெனி இது ஆரக்கல் டேட்டாபேஸை ஓன் பண்ற கம்பெனி பேரும் ஆரக்கல் தான். ஆரக்கலுங்கிறது கண்டிப்பா ஒரு லாங்குவேஜ் கிடையாது, இது ஒரு டேட்டாபேஸ். இதை நீங்க எந்த லாங்குவேஜ் வச்சு யூஸ் பண்ணுவீங்கன்னா SQL வச்சு. இதை ரீகேப் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா இப்போ செகண்ட், உங்களுக்கு இப்போ என்ன சொல்ல போறேன்னா, ஓகே, ஆரக்கல்ங்கிற ஒரு இது பார்த்தோம். அப்போ இவங்களுக்கு கண்டிப்பா காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. வேற யாராச்சும் ஒருத்தரும் டேட்டாபேஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தனி லாங்குவேஜஸ் இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கம்பெனி, டேட்டாபேஸ், லாங்குவேஜ்னு 3 வாரியா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி, அடுத்ததான் நான் எழுதுறது பேரு டேட்டாபேஸ். டேட்டாபேஸை ஷார்ட் ஃபார்ம்ல டிபின்னு எழுதிக்கலாம். அடுத்தது அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் கம்பெனி, முதல் கம்பெனி ஆஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது ஆரக்கல். ஆரக்கல் என்ன யூஸ் பண்றாங்க டேட்டாபேஸ்? நான் என்ன சொன்னேன், ஆரக்கல்லே தான். அடுத்தது இவங்க யூஸ் பண்ற அந்த லாங்குவேஜ் பேரு SQL அண்ட் இன்னொன்னு யூஸ் பண்றாங்க PLSQL. அடுத்தது செகண்டா மைக்ரோசாஃப்ட். இவங்க யூஸ் பண்ற அந்த டேட்டாபேஸ்க்கு பேரு SQL சர்வர். அடுத்தது இவங்க யூஸ் பண்ற அந்த லாங்குவேஜ் பேரும் SQL. அடுத்தது TSQL. அதுக்கு அடுத்தது ஐபிஎம். ஐபிஎம்ங்கிறது ஒரு கம்பெனி, இவங்க யூஸ் பண்ற டேட்டாபேஸ் பேரு DB2. அண்ட் அந்த லாங்குவேஜ்க்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்கன்னா SQL PLSQL. அடுத்தது சன்னையும் இப்போ வந்து ஆரக்கல் வாங்கிட்டாங்க. முதல்ல இது ஒரு ஃபார்மா கம்பெனியா இருந்துச்சு, இப்போ ஆரக்கல் வாங்கிட்டாங்க. ஸோ இது ஆரக்கலோடது ஆயிடுச்சு. ஸோ இவங்க யூஸ் பண்ற அந்த இது MySQL. யாரு டேட்டாபேஸ் கத்துக்கணும்னாலும் பேசிக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறது MySQL இருக்கும். பட் இட் டசன்ட் மேட்டர், நீங்க அது படிச்சுட்டு தான் இதுக்கு வரணும் அப்படிலாம் கிடையாது. பட் நிறைய பேசிக்கா MySQL கத்து வச்சிருப்பாங்க. அடுத்தது MySQL என்ன யூஸ் பண்றாங்க? SQL PLSQL. ஓகே, SQL PLSQL TSQL இதெல்லாம் போட்டிருக்கீங்களே, இது என்னது? SQL இதனோட ஃபுல் ஃபார்ம் structured query language. PLSQL இதனோட ஃபுல் ஃபார்ம் procedural language extension to structured query language. அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியணும், எல்லாமே structured query languageல இருந்து தான் வருது. structured query languageங்கிறது பேஸ், அதுல இருந்து எக்ஸ்டென்ஷனா எதுவா இருந்தாலும் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது TSQL transactional structured query language. ஸோ இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ என்னென்ன கம்பெனி இருக்குது, அதனோட டேட்டாபேஸ் என்ன, லாங்குவேஜஸ் என்ன, இதை விட இன்னும் நிறைய இருக்குது. நான் சம் ஆஃப் த பேசிக் கம்பெனிஸ் அண்ட் பேசிக் டேட்டாபேஸை சொன்னேன். ஏன்னா ஒரே டேட்டாபேஸில் எல்லாரும் கொண்டு போய் சேவ் பண்ண மாட்டாங்க. சில கம்பெனிஸ் அவங்களுக்குன்னு பர்டிகுலர் டேட்டாபேஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் TCS CTS அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கிளையண்ட்டோடது
டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியானா ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, அவங்களோட டேட்டாபேஸ் மட்டும் தான் அவங்க கிரியேட் பண்றப்ப யூஸ் பண்ணுவாங்க. இதே பர்ட்டிகுலர் ஒரு பேங்க்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி டேட்டாபேஸ் வச்சிருப்பாங்க. ஆனா, இதுல உள்ள ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜஸ அதுல யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்தது ஆரக்கிள பத்தின ஒரு ஃபுல் பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு ஹிஸ்டரி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா அடுத்த வீடியோ பாருங்க.